இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் வேதத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமம், அப்படி நாமத்தின் வல்லமையை குறித்து சில காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். இயேசுவினுடைய நாமம், இயேசு என்ற நாமத்தின் வல்லமை. பொதுவாக நாம் சேவிக்கிற நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு. ஆனால் அவரை குறித்த ஒரு அறிவு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாருக்கும் கட்டாயமாகவே தேவைப்படுகிறது. ஆமென். அவரை அறிகிற அறிவினால் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு வசனங்கள் சொல்லுகிறது. ஒன்றாரமே தேவனாகிய அவரையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு என்றதான நாமத்தின் வல்லமை. ஆமென். அதை குறித்து நாம் சில காரியங்கள் என்று தியானிக்கலாம் என்று தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். பேசலாம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர்கள் நிறுவம் 2வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை ஒரு வாசிப்போமாக. போதும் பேசலாம். பாருங்கள், இங்கு ஒரு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பேசலாம். 10 வசனம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ இந்த இடத்தில் இயேசு என்ற நாமத்தின் ஒரு வல்லமையை மிக மிக மேன்மையாக வேதத்தில் உள்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பேசலாம். வேதத்தில் சொல்லப்பட்டது எல்லா சிருஷ்டிகளும் இயேசுவுக்கு முன்பதாய் தலை வணங்குகிறது. அவ்வளவு உன்னதமான நாமம். நம்ம தான் வாசித்தோம். இயேசுவின் நாமத்தின் வல்லமைக்கும் அந்த வல்லமையில் இருக்கிற அதிகாரத்திற்கும் மேலான ஒன்று இல்லை என்றுதான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. பேசலாம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடித்தளமே இயேசுவை அறிகிற ஒரு அறிவுதான். பேசலாம். அல்லேலூயா. வேதம் நம்ம வாசித்தோம் அல்லவா, பரலோகத்திலும் பூலோகத்தின் மேலும் பூமியின் கீழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த 10 வசனம் ஒரு வாசிப்போம். இயேசுவின் நாமத்தினால் வானோர் அப்படின்ற பரலோகம். பேசலாம். வானோர் பரலோகத்தினுடையவர்கள். பரலோகத்தில் யார் இருக்கிறா? தேவனுடைய தூதர்கள் இருக்கிறார்கள். இன்னும் வானத்தில் பார்க்கும் வானோர் சிருஷ்டிகள் இருக்கிறது வானமண்டலத்தில். பேசலாம். இன்னும் அதற்கு மேல் ஏராளமான காரியங்கள் விளக்குவதற்கு இருக்கலாம். பேசலாம். அப்போ வானோர், அடுத்தது பூதலத்தோர், பூமியின் உள்ள அனைவர். பேசலாம். அல்லேலூயா. பூமியில் மனிதர்கள் இருக்கிறார்கள், ராஜாக்கள் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பூதலத்தோர். ஆமென். அப்போ அதில் யாரையும் என்ன செய்யவில்லை, விட்டு வைக்கவில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு அறிவுகளுக்குள் நாம் கடந்து வர வேண்டும். பேசலாம். அல்லேலூயா. அப்போ இயேசு என்ற பெயரில் அல்லேலூயா எதெல்லாம் பேசலாம் அதற்கு கீழ்ப்படுகிறது, கீழ்ப்படிய பண்ண இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை இருக்கிறது என்பதை ஒரு தேவனுடைய பிள்ளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ வருகிறோம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சாதாரணமாக நம்ம சொல்லுகிறோம். எந்த ஒரு பிரச்சனை இயேசப்பா என்று சொல்லுகிறோம். பேசலாம். உடனே நமக்கு ஒரு மன திருப்தி. ஜோமுடா இயேசப்பா பெரியவர், சர்வ வல்லவர் என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் எவ்வளவு தூரம் பெரியவர் என்பதை நம்ம என்ன செய்வதில்லை, சிந்தித்து சொல்வதில்லை. எவ்வளவு தூரம் சர்வ வல்லவர் சொல்லுங்கள், எவ்வளவு தூரம் அவர் சர்வ வல்லமை என்றால் அது எப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது என்பதை குறித்து நம்ம யோசித்து அறிந்து
பேசுவதில்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நான் கேட்கிறோம், அந்த வார்த்தைகளை உச்சரித்து நாம் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். பேசலாம். அல்லேலூயா. ஒரு ஆள்கிட்ட கேட்டாச்சுன்னா நாங்கள் எல்லாம் ஏசப்பா பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் சொல்லிவிடுகிறோம். அது ஒரு பொதுவான ஒரு எல்லா மக்களுக்கும் இயேசு சுவாமியை கும்பிடுறவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்னுள்ள பெயரில் தான் அது இருக்கிறதே தவிர, இயேசு என்றதான அந்த பெயரில் எப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது தெரியாது. ஒரு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் அந்த அறிவுக்குள் நாம் கடந்து வர வேண்டியது மிகவும் அவசியம். ஆமென். அதை குறித்து கர்த்தர் சித்தம் வந்தால் நான் பார்க்கிறேன், அதை அப்படியே தொடரலாம் என்று கர்த்தர் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆனால் நாம் அதில் ஒரு தெளிவு நமக்கு அடைய வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஒரு அறிவு, ஒரு தெளிவுக்குள் ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்து வர வேண்டும். அப்போதான் நான் தேவனை ஆராதிப்பதனால், ஏன் ஆராதிக்க வேண்டும், ஆராதிப்பதால் என்ன மேன்மை என்ற ஒரு அறிவும் தெளிவும் நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. உள்ளான நிலையில் நமக்கு ஒரு தைரியமே இயேசுவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. அப்போ அதான் வசனம் 1 சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரிய. எவ்வளவு அந்த வார்த்தையை நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற, உலகத்தில் யார் இருக்கிறார்? அல்லேலூயா. சாத்தான் இருக்கிறான், கிரியை செய்கிறான், அவனுடைய ஆளுகைகள் இருக்கிறது. ஆமென். அந்த சாத்தானுடைய வல்லமையின் கட்டுப்பாட்டுக்குள் தேசத்தை ஆளுகிற ஆளுநர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அதிகாரங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்ப எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அவன் அதை பின்னாக இருந்து இயங்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், உலகத்தில் இருக்கிறவன் உங்கள் இருக்கிறது. அப்ப அந்த பெரிய தேவனை, அவருடைய நாமத்தின் மேல் இருக்கிற அந்த வல்லமையை ஒரு தேவனுடைய பிள்ளை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக. கலைஞர்கள் சாதாரணமாக யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஆங்காங்கே வெளிநாடுகளிலேயும் நம்முடைய தேசங்களில் பல இடங்கள் பல கிரியைகள் நடக்கிறதை பார்க்கிற அற்புதங்கள், சிலது போலியான அற்புதம் நடக்கிறது. அதை அவர்கள் பிறருக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரன் பிரசித்தி ஆகிறதற்காக சிலரை செட்டப் பண்ணி வச்சு அற்புதம் நடந்தது போல் ஆக்ட் பண்ணுறாங்க. அது நிறைய வருது நம்மக்கிட்ட. ஆனால் உண்மையாகவே அற்புதம் நடக்கிற காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அது எப்படி நடக்கிறது என்று தான் சிந்திப்பேன். இப்போ நம்முடைய சபையில் தான் கலைஞர்கள் சொன்ன போல் அந்த ஊமையும் கச்சவிடமான அந்த பிள்ளை பேச ஆரம்பிச்சிருக்கிறது. அல்லேலூயா. அதல்ல நான் நினைக்கிறது. ஆமென். ஒரு வார்த்தையில் உடனடியாக கிரியை நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது என்றால், அப்படி என்றால் இன்று ஏன் இப்படி எல்லாம் என்று சில கேள்வி வேறு, அதற்கு பதில் நான் சொல்லுகிறேன், அது வேறு விஷயம். அல்லேலூயா. ஆமென். கையை வைத்து அல்லேலூயா சத்தமாக சொல்லுவோம். பல சொல்லப்பட்டு வானோர், யாரு? வானோர். அப்படி என்றால் பரலோகத்தில் உள்ளவர்கள், அதாவது வானமண்டலங்களில் வானோர், பரலோகம் இதில் உள்ளவர்கள். அடுத்தது பூமியின் மேல், பூமியில் உள்ள பூதலத்தோர். ஆமென். பூதலத்தில், பூமியில் என்றால் அநேக ஆளுகைகள், வல்லமைகள், அதிகாரங்கள், தலைமத்துவங்கள் எல்லாம் இருக்கிறது. பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ அது எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும், அல்லேலூயா, எவ்வளவு படை வலிமை பெற்றவர்களாக இருந்தாலும், அல்லேலூயா, எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமை இயேசுவின் நாமத்தின் வல்லமை. பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்லப்பட்டது பூமியின் பூதலத்தோர். அடுத்தது பூமியின் கீழானோர். அப்போ பூமியின் கீழ், அதை குறித்து பிறகு நான் பேசுகிறேன், உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இப்படி சகலமும் பூமி கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும். கையை வைத்தால் சத்தமாக அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், இயேசுவின் நாமத்தில் அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிற என்பதை சுட்டி காட்டுகிறார். ஆமென். இந்த உலகத்தில் பாருங்கள், ஒரு அமைச்சர் அல்லது ஒரு தலைவர், முக்கியமான செல்வாக்குள்ள நபர் ஒரு வார்த்தை சொன்னால், அல்லது அந்த நபர் ஒரு கடிதம் கொடுத்தால், அல்லது குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லிவிட்டால்,
சில இடங்களில் மதிப்புகளும் மரியாதைகளும் கிடைக்கிறது. சில சம்பவங்கள் என்ன செய்கிறது, நடக்கிறது. அல்லேலூயா. இவர்கள் சாதாரண யார்? மனிதர்களே. அல்லேலூயா. அப்போ உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, ஒரு பகுதியில் உள்ள முக்கியமான ஒரு 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 திறமை வாய்ந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அவருடைய பெயரை அங்கு மென்ஷன் பண்ணும்போது ஆமென், பலருக்குள் ஒரு மாற்றம், அப்படியா சரிங்க என்று சொல்லுகிற நிலையில் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது என்றால், அல்லேலூயா, கையை தலைவர் சத்தமாக சொல்லுவோம். ஆனால் இயேசுவின் நாமத்திற்கு அதை பார்க்கிற கோடான கோடி மடங்கு பெரிய வல்லமை இருக்கு. அதை ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர்ல 2வது அதிகாரத்தில் நம்ம கவனத்தை கொண்டு செலுத்துவோம். அதனுடைய 9-10 வசனத்தை வாசிப்போமாக. நல்லா கவனி. இந்த இடத்துல அதில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம். ஆமென். தெய்வத்துவத்தின் வல்லமை என்று சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. தெய்வத்துவத்தின் என்னது? பரிபூரணம். அப்படி என்றால் கொஞ்சமும் என்ன இல்லை, வெளியே இல்லை என்பதற்கு இல்லாமல் இல்லை. அல்லேலூயா. பரிபூரணமும். ஆமென். அல்லேலூயா. தெய்வத்துவத்தின் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாக இருக்கிற கையை சொல்லுவோம். ஆமென். ஆமென். இப்ப தெய்வத்துவத்தின் பரிபூரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நல்ல புரிந்து கையை தலைவர் சொல்லுவோம். இப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். அப்போ உண்டாக கடவது ஆமென் என்ற ஒரு வார்த்தை அவர் பிறப்பிக்கிறார். ஆமென். உண்டாகிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த வார்த்தையின் வல்லமை, தெய்வத்துவத்தின் பரிபூரணம், அதிகாரங்கள், அல்லேலூயா, அந்த வல்லமை. ஆமென். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கு? முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதான் விஷயம். அப்போ அதை புரிந்து நாம் உச்சரிக்க வேண்டியிருக்கிறது. கையை வைத்து அப்போ அவருடைய வார்த்தை அவரால் வேற சொல்லுகிறது. சகலமும் அவரால், அவருக்கு நிச்சயப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்டது. எவ்வளவு அருமையான வார்த்தை. அதில் வாசிப்போம். அதனுடைய யோவான் 1வது அதிகாரத்திலும் எபிரேயர்லையும் வரும். யோவான் உள்ள வாசிப்போம். யோவான் நல்லா புரிந்து. சகலமும் என்னது? அதான் விஷயம். அப்படி என்றால் உண்டானது ஒன்றும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் நிறைந்தவராகும் இயேசு. ஆமென். இன்னும் வசனம் வாசிக்கும் போது சகலமும் அவர் மூலம் அவருக்கென்று, அப்படின்னா அதை வாசிப்போம். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அல்லேலூயா. வாசிப்போம். சகலமும் அவரால், இயேசுவாலும், அவர் மூலமாயும் அவருக்காகவும் என்று சொல்லப்பட்டது. ஆமென். அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன், அல்லேலூயா, நாம் உச்சரிக்கிற, வாயில் சொல்லுகிற இயேசு என்ற நாமம், ஆமென், அல்லேலூயா, எல்லாவற்றுக்கும் மேலான நாமமாக இருக்கிறது. ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, கொலோசியர் 2 அதனுடைய 10 வாசிப்போம். நல்லா புரியுது. இதில் சொல்லப்படு சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும். அப்போ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சகல என்னது? துரைத்தனங்கள். அப்படி என்றால் அதிகாரம் செலுத்துகிறவர்கள், அடுத்த அதிகாரங்கள், அடுத்தது ஆளுகையின் வல்லமை உடையவர்கள். ஆமென். அதாவது மேலும் சகல துரைத்தனங்களுக்கும், அடுத்தது அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள். கையை தலையில் சொல்லுவோம். அப்போ அனைத்து அதிகாரங்கள், ஆமென், அனைத்து
ஆளுகை எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஆமென். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்றால் அல்லேலூயா. அப்போ இந்த பூலோகத்தை நான் பார்க்கிறதான அனைத்து ஆளுகைகள், அதிகாரம் பெற்றவர்கள், ஆமென், எல்லா ஆட்சியாளர்கள், அல்லேலூயா, அனைவரையும் என்ன செய்கிறவர்? மேல் ஆளுகிறது வல்லமை உள்ள தேவனே. ஆமென். இப்போ நம்ம அதில் ஒன்று வாசித்தோம், 2:9, என்னால் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லா சரீர பிரகாரமாய் அவருக்குள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த அவருக்குள் அதாவது தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் அடங்கி இருக்கிற இந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராகி அவரை என்ன செய்கிறவர்கள்? ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். அடுத்தது, எத்தனை சொல்ல வாயில் அரைக்கப்பட்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளை. அதை புரிந்து கொள்ளணும். அது நம்ம வாசித்தோம் கொலோசியர்ல 9, என்னது? தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள். ஆமென். எப்படி இருக்கு? வாசமாய் இயேசுவுக்குள். ஆமென். கைவிதலில் சொல்லும், இயேசுவுக்குள், இயேசு என்ற நாமத்துக்குள் ஆமென் அடங்கி இருக்கிற வாசமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவரின் மேல் என்ன உள்ளவர்களாய்? விசுவாசம் உள்ளவர்களாய். ஆமென். அவரை எத்தனை என்ன செய்வார்கள்? ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். என்ன செய்வார்கள்? அத்தனை பேர்களும் அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறது. புரியுதில்ல? சரி, அப்போ பாருங்க, அதுல நமக்கு ஒரு வசனம் மத்தேயுல 1:21 வாசியுங்கள். இயேசு என்று பெயரிடுவார்கள். ரட்சிப்பார். அல்லேலூயா. என்ன செய்கிறார்? சத்தமா சொல்லுங்க. ரட்சிப்பு என்றால் என்னது? விடுதலை. அல்லேலூயா. அப்போ இயேசு என்ற பெயருடைய அர்த்தமே என்னதான்? ரட்சகர். அல்லேலூயா. கையை தலையில சொல்லும். அப்போ அவர் அந்த நாமத்தில் அந்த ரட்சகர் என்ற அர்த்தம் நமக்காக அவர் என்ன செய்ய அவர் பூமியில் வந்தாரோ அவர் நாம் ஏற்றுக்கொண்ட போது அல்லேலூயா அது நமக்குள் முதலாவது செயலாற்றி விட்டது. பாருங்க, இப்போ உதாரணமா என்ன சொல்றது? அப்போ நான் நேரமாக அப்படி சொன்னேன், அவருடைய நாமத்தின் மேல் என்ன உள்ளவர்களாய்? விசுவாசம் உள்ளவர்களாய், இல்லையா? அவரை என்ன செய்கிறவர்கள்? இப்போ அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் அல்லேலூயா நமக்குள் என்ன உண்டாது? ஒரு பெரிய மாற்றம். இயேசுவின் நாமத்தின் வல்லமை, அல்லேலூயா, அவருடைய நாமத்தின் மேல் என்ன உள்ளவர்களாய்? விசுவாசம். இவர் என் ரட்சகர். அல்லேலூயா. இவர் சிலுவையில் மரித்தது என்னை பாவத்திற்கு தெரிச்சு விடுவிக்க ரட்சிக்கும்படியாய். ஆமென். ஆமென். இவர் இயேசு இந்த பூமியில் வந்து சிலுவையில் மரித்தது என்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுவதற்காக, என்னை தேவ ராஜ்யத்துக்குரிய நபராய் மாற்றுவதற்காக என்னுள்ள விசுவாசத்தோடு இயேசுவை விசுவாசித்து என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொண்டவுடன் பாருங்கள், நான் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்குள் என்ன உண்டாகுது? மாற்றம் வருகிறது. ஆமென். அப்போ நம்ம யார் மேல் விசுவாசம் வைத்தோம்? இயேசு என்ற நாமத்தை நாம் என்ன விசுவாசித்தோம். அந்த பெயரை விசுவாசித்து அவரை நம்முடைய ஆவியின் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏற்றுக்கொண்டவுடன் நமக்குள் என்ன உண்டாகுது? ஒரு மறுபிறப்பு. அப்படி என்றால் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுடைய மனநிலை, சிந்தை, எண்ணங்கள்
எல்லாவற்றிலும் முற்றிலும் என்னாகிற ஒரு மறுமாற்றம். அப்போ ஒரு மனிதனுக்குள் அல்லேலூயா இயேசுவை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அல்லேலூயா அவனுக்குள் செயலாற்றும் திறன் அந்த இயேசுவின் நாமத்திற்கு இருக்கிறது என்றால் அல்லேலூயா அவ்வளவு பெரிய தேவனுக்கு சொல்லப்படும் தெய்வத்துவத்தின் என்னது பரிபூரணம் என்ன அல்லேலூயா தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் ஆமென் அவருக்குள் அல்லேலூயா என்ன செய்திருக்கிறது வாசமாய். அப்போ இவ்வளவு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இயேசு தேவனுடைய பிள்ளை என்று நாம் சாதா சொல்லிவிடுகிறோம் அல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான மகத்துவம் நிறைந்த வல்லமை நிறைந்தவர் என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா என்ற புரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு நபர் சர்ச்சைக்கு வருஷங்களாக வர்றாரு, வருஷங்களாகவே வருகிறார், மாறார் போறார். அவருக்கு ஏதோ ஒரு திருப்தி தான் இருக்க தவிர உள் மாற்றம் ஏற்படவில்லை. வந்து போகிறார், சர்ச்சைக்கு வந்து வருகிறார், பாடுறவங்க கூட பாடுறார், கேட்கிறார், எல்லாம் நடக்கிறது. ஆனால் அல்லேலூயா அந்த தெய்வத்துவத்தின் பரிபூரணம் அடங்கி இருக்கிற உள்கொண்டிருக்கிற அல்லேலூயா அந்த இயேசுவை இருதயத்துக்குள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது வரையிலே அல்லேலூயா இயேசுவின் நாமத்தின் வல்லமையின் செயல்பாடு அவருக்கு என்ன செய்யாது, நடைபெறாது. ஆமென். வந்து போகலாம், அவ்வளவுதான். அல்லேலூயா. எப்போ பாருங்க, அதுல அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணின உடனே எல்லாருடைய இருதயத்திலையும் என்ன செய்யப்பட்டதான் சொல்லுங்க, குத்தப்பட்டது. அல்லேலூயா. அப்போ பேதுரு பிரசங்கித்தது யாரை வைத்து தான் பிரசங்கம் பண்ணா சொல்லுங்க, இயேசுதான். ஆமென். இப்போ இதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இல்லையா, குமாரனால் அல்லேலூயா குமாரனா இயேசுவால் தான் நம்ம ரட்சிக்கிறோம். ஆமென். அப்ப இந்த இயேசுவை குறித்து பேசுகிறார். கையை வைத்தால் இயேசுவை குறித்து பேசுவார். அதுவரை அவர்கள் பிதாவாய் தேவனை அறிந்தவர்கள், நேயப்பிரமாண முறைகளை கடைபிடித்தவர்கள், அல்லேலூயா யெகோவா தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள். ஆமென். ஆனால் அவர்களுக்குள்ள மாற்றம் வரவில்லை. கையை வைத்தால் எப்ப இயேசு என்ற பெயரை சொல்ல ஆரம்பித்தாரோ ஆமென், அப்பொழுது கிரியை நடப்பிக்க ஆரம்பித்தார். அப்போ இயேசுவின் பெயரால் அல்லேலூயா பேருக்கு அவ்வளவு என்ன இருக்கு, வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. கேட்கிறேன், நான் இது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் அவர் என்ன செய்தார்களாம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க பேசுகிறத நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. நீங்க பேசுவதை கேட்டவுடன் எங்களுக்கு குத்தப்பட்ட குற்ற உணர்வு உண்டாகுது. அல்லேலூயா. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை நிலை என்ன அல்ல, சரியல்ல, ஒரு புது வாழ்க்கை இருக்கு என்பதை நாங்கள் அறிகிறோம். அல்லேலூயா. இப்ப நாங்க என்ன செய்யணும்? ஆமென். நீங்க சொல்லுகிற அந்த வாழ்க்கை எங்களுக்கு தேவை. அல்லேலூயா. கிறிஸ்தவத்தினுடைய மகிமை ஆமென் இயேசுவுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அதாவது ஒவ்வொரு நபரை என்ன செய்கிறது, பிடித்து இழுக்கிறது. ஆமென். அவர் கொடூரமானவர் அல்ல. அல்லேலூயா. அவர் அன்புள்ளவர். ஆமென். அவர் மனத்தாழ்மை உள்ளவர். ஆமென். அவர் இரக்கம் உள்ளவர். ஆமென். அப்போ பயமுறுத்தி அல்ல. ஆமென். அவர் சிலுவையில் செஞ்சது ஆமென் மனிதனுக்குள் அந்த செயல் உள்ள கடந்து போக போக ஆமென் உள்ள ஆட்டோமேட்டிக்கா திறக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அதை சொல், நீங்கள் உடனே என்ன செய்யுங்க, மனம் திரும்பி என்ன செய்யுது, மனம் திரும்பி நீங்க என்ன செய்யுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ன செய்யுங்க, ஞானஸ்நானம் முதல்ல சொல்றாங்க. அப்பொழுது அடுத்தது நீங்கள்
அடுத்த பிரமாணத்துக்குள்ள வரீங்க. ஆமென். நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா அல்லேலூயா, நியாய பிரமாணத்தின் முறையை விட்டு என்ன செய்யுங்க, கிறிஸ்துவின் கிருபை பிரமாணத்துக்குள்ள வருகிறீங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ வந்தவுடன் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பிதாவாகிய தேவன் என்ன கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவி. ஆமென். பாருங்க, அண்டையில் இருந்து அங்கே நம்ம பார்க்கும்போது இயேசுவை குறித்த அந்த அந்த அவருடைய பேரை பேச பேச கிரியை நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் நமக்குள்ளே ஏற்பட்டது. கையை விதல் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதான் நான் உங்களுக்கு சொன்ன நேரம். மேலும் சகல என்னது துரைத்தனங்கள், அடுத்தது அதிகாரங்கள், அவருக்குள் இவைகள் எல்லாவற்றுக்கும் யார் தலைவர்? இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா. சகல ஆமென் ஆமென் சகல என்னது துரைத்தனம், அடுத்தது அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிறவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எல்லா ராஜ்யங்கள் ராஜாக்கள் எல்லாவற்றுக்கு மேலான ராஜா ஒருவர், இயேசு ஒருவர் மட்டும். ஆமென். அப்போ நம்ம இப்ப என்ன நினைக்கிறோம்? அவன் இவ்வளவு வல்லமை உள்ள ஆண்டவர், என்ன ஏன் இந்த இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் ஓவரா இது பண்றான்? இதெல்லாம் அவர் ஏதாவது ஒன்று செய்யக்கூடாதா? நம்ம சிந்திக்கிறோமா இல்லையா? சிந்திக்கிறோம். பேசலாம். அவ்வளோ என்ன இவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவரா? சகல ஆளுகைக்கு ராஜாக்கள் எல்லாம் மேலான ராஜாவாமே. ஆமே. அப்போ இவர் ஒன்று செய்யக்கூடாதா? ஆமே. அதான் அவனுடைய காரியங்கள். இந்த காலங்கள் பாருங்க, ஒவ்வொரு காலங்களுக்கு உட்பட்டு அவர் எந்த நிலையில் மனுஷர் மத்தியில் செயல்பட வேண்டுமோ அந்த நிலையில் அவர் என்ன செயல்படுவார். அதை மிஞ்சி நம்ம ஆண்டு நினைச்சு செயல்படுவோம். அதாக தேவனுடைய அவர் எல்லாத்துக்கும் உட்பட்டவர். ஒரு வரம்புக்குள்ள அவர் வைத்திருக்கிற என்னது, ஒரு வரம்புக்குள் செயல்படுகிறவர். அல்லேலூயா. அப்போ ஆதியாகமத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது அல்லேலூயா, அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் ஒவ்வொரு எனது காலத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆதாமின் காலத்தில் வாழ்ந்த ஆதாமிலிருந்து யானோக் அப்படியே வரும்போது என்னது, நோவா வருகிறார். பைசலாம். அந்த காலத்துக்கு உட்பட்டவர்களை கொண்டு நியாயப்பிரமாண காலத்தில் உள்ள தண்டனையை கர்த்தர் அந்த நாட்களில் இல்லை செய்யுங்க. அல்லேலூயா. அந்தந்த காலத்துக்கு உட்பட்டவர்களுடைய வாழ்க்கை நிலை, அவருடைய மனசாட்சி நிலை எப்படியோ அதுக்கேற்றபடி கர்த்தர் அவர்கள் நினைச்சது நடத்திட்டு வந்தார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் என்றுள்ள நிலை வந்தபோது ஆமென் ஆமென் சட்டம் என்று ஒரு நிறைவேற்றப்படுது. அல்லேலூயா. அப்போ அந்த சட்டம் அதற்கு முன்னவரை அவங்க நிறைய தவறு செய்தாங்க, பாவம் செய்தாங்க. அது நியாயப்பிரமாணத்தின்படி பார்க்கும்போது அதற்கு முன் அவர்கள் செய்த அநேக பாவங்கள் உண்டு. ஆமென். உடனே அவர்களுக்கு என்ன இல்லை, தேவ நடவடிக்கை எடுக்கவில்லை. சட்டம் நிறைவேற்ற வருவது. அல்லேலூயா. அதற்கு மாறாய் வாழ்கிறவர்கள் மேல் கர்த்தர் ஆக்ஷன் எடுக்கிறார். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரையிலையும் நேப்பிரமாண காலத்துக்கு உட்பட்ட நாட்கள் காலங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ இயேசு பூமியில் மனிதரை அவதரித்து வந்து சிலுவையில் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அல்லேலூயா, இப்போ என்ன நடக்கிறது? கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் எதுவரை தொடர்கிறது என்றால் இயேசுவின் வருகை வரை தொடர்கிறது. அல்லேலூயா. ஆமென். இப்ப என்னவென்றால் அவர் மன்னிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். வேற சொல்ல, ஒருவர் கெட்டு போகிற தேவனுக்கு எல்லாரும் நிச்சயம் பண்ணுவார், ரட்சிக்கப்படுவார். அப்ப அவர் அழிக்க வரவில்லை. அல்லேலூயா. ரட்சிக்க வந்தார். ஆமென். ஆனால் இனி அவர் வரப்போகிறார், நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஆமென். அவர் நியாயாதிபதியாய் வருகிற காலத்தில் நியாயத்திற்கு தண்டனை கொடுக்கிற அந்த காலத்தில் செய்ய வேண்டியதை எப்ப செய்ய மாட்டார்?
காலத்தை செய்ய மாட்டார். இது தேவனுடைய சட்ட ஒழுங்கு. ஆமென். அப்போ இதை புரிந்து கொள்ளாத நபர்கள் இவ்வளவு மோசமாக செய்கிறான், ஆண்டவர் கண்டுக்கிடாமல் இருக்கிறான்னு நம்ம கேட்குறோமா இல்லையா? கேட்குறோமா, நினைக்கிறோமா, பேசுகிறோம். ஊழியக்காரங்கள் அடக்கம் சே எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம் நம்ம எல்லாம், சே இந்த பயம் எல்லாம் நேற்று மனசு கஷ்டமாக எல்லாம் நம்ம நினச்சிருவோம். அல்லேலூயா. தேவன் உடனே அவர்களை தண்டித்து விட்டால் ஒருவேளை மறுநேரம் ரட்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. மட்டுமல்ல, தேவன் நியாயாதிபதியாக இன்று வரவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்திற்கு நாம் உண்மையாய் தேவ சமூகத்தை ஜெபித்தால் சில காரியங்களை நினைச்சுவார், அமர பண்ணுவார். பாருங்கள், இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், பவுல் முள் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. பவுலுக்கு ரொம்ப வேதனை. வெளிப்பாடுபட்ட மனுஷன், 14 நிருபங்கள் எழுதினவர், அந்த முள்ளுனால அவர் வேதனைப்படுறார். அல்லேலூயா. அப்போ இவர் கேட்குறாரு, ஆண்டவரே, அவர் சொல்கிறார், எத்தனை முறை ஜெபம் பண்ண அப்படியா? 3 முறை. அதுக்கு ஆண்டவரே தயவு செய்து எனக்கு என்ன செய்து இந்த முள்ளை என்னை விட்டு மாற்றி, என்னால் விடுதலையோடு என்ன செய்யலை, விடுதலை என்ன செய்ய முடியலை, செயல்பட முடியலை, உங்களுடைய ஊழியத்தை விடுதலையோடு செய்ய முடியலை, இது தடுக்குது. அல்லேலூயா. நான் பப்பனார் சோர்ந்து போயிடுவேன். அல்லேலூயா. இந்த அவர் தெய்வ சமூகத்திலே தன்னுடைய நிலையை சொல்லி புலம்பி வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. சொல்லுவோம். தேவன் அவன்கிட்ட என்ன சொன்னாருன்னா, என் கிருபை உனக்கு போதும். ஆமென். அல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக உள்ளது. முள்ள எடுத்தாரா? எடுக்கல. அப்போ இதே போல ஆண்டவருடைய வருகை வரையிலையும் அல்லேலூயா சில முள்ளு மாதிரி சில பிரச்சனைகளை நமக்கு எதிராய், தேவ மக்களுக்கு எதிராய், கிறிஸ்தவத்துக்கு எதிராய், தேவனுடைய ஊழியர்களுக்கு எதிராய் பல நிச்சயம் போராடிட்டார். ஆனால் சத்ருவாய்க்கு சாத்தான் வந்து அவனை கொஞ்ச காலம்தான் இருக்கிறதுன்னு அவன் எண்ணி, அல்லேலூயா, சும்மா இருக்கிறவன் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், கலட்டிட்டான். எழுப்படா என்ன தூங்கிட்டு கிடக்கிறான். அவனுக்கு என்னன்னா 4 பேர் அவன் பக்கம் சேரணும். அவன் எங்க நேரம் கொண்டு போறதுக்கு, அக்னி கந்து நரக கடலை கொண்டு போறது. அல்லேலூயா. அவன் அதற்கு அவன் செயல்படுறான். யாரும் எங்க போயிடக்கூடாது, பரலோகத்துக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அவன் எங்க போயிடுவான், பரலோகத்துக்குள்ள மாறிடுவான். அவன் வேற எங்க எழுதப்பட்டுரும், பரலோகம் எழுதப்பட்டுரும். அங்க போக விடக்கூடாது. ஆமென். ஆமென். அப்போ பாருங்க, இன்று நம்முடைய கண்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது அல்லேலூயா பல வருடங்களுக்கெல்லாம் முன்ன, இப்போ நீங்கள் இருக்க உங்கள் சிறு பருவத்தில் எல்லாம் இருந்ததை விட இப்போ இந்த காலத்தில் ரொம்ப மோசமான ஒரு காலம். அப்படி தானே? அப்போ எங்கள் காலத்தில் எப்படி இருந்திருக்கு? அல்லேலூயா. அப்போது இந்த மோசமான காலம் என்றால் நல்லா புரிந்து கொள்ள, என்னுடைய சிறு பருவத்தில் எல்லாம் சினிமா தியேட்டர்கள் அங்கங்கே சில இடங்களில் இருக்கும். எங்கள் ஊரில் சினிமா பார்க்கறதுக்கு போகிறவங்க யார் என்றால் ரொம்ப யார் மோசமானவங்களாக. அந்த டைமில் சினிமா போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தால் கிழிச்சு தள்ளிடுவோம். எல்லா இடத்தையும் ஒட்ட மாட்டாங்க. ஒட்டாடான்னு சொல்லிடுவோம். ஒட்டுற கிழிச்சு போட்டுருவான். சினிமா பார்க்க போகிறவன் டோட்டலி அவன் மனுஷ வர்க்கத்தோடு என்ன இல்லாதவன், ஏற்றுக்கொள்ள தகுதி கட்டவனா சினிமா பார்ப்பான். அதே மாதிரி சினிமா பாட்டு இந்த ரேடியோ, இந்த டிரான்சிஸ்டர் ரேடியோவிலையும் இதுலேயும் வச்சு கேட்பாங்க. ஆனால் அது எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இவ்வளவு ஒரு கட்டுப்பாடும் உள்ளான இறுதியும் கரைபடியாமல் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தான். சொல்லுவாங்க, பையன் கெட்டு போயிடக்கூடாது, பொண்ணு கட்டி போயிடக்கூடாது, என்ன பார்த்துட்டு ரெடி ஆகணும், அதெல்லாம் கேட்காத, நியூஸ் கட்டி அதோட நிப்பாட்டிடு. அது வந்து கிறிஸ்தவம் மட்டுமல்ல, மற்றவங்களும் கூட. ஒரு மனம் நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க. அல்லேலூயா. பிறகு பாருங்க, சாத்தான் ஒரு வேலை செய்ய ஆரம்பித்தான். சில இந்த அனிமல்ஸு,
சில இயற்கைகள் நிறைந்ததான பல படங்களை என்ன செய்வார்கள் என்றால் பொது அறிவு உண்டாகிறதற்காக போடுவாங்க. அதற்கு என்ன செய்வார்கள் என்றால் ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்லாம் என்ன செய்யுங்க, அனுப்பி வைங்க. என்ன நாள் நம்ம எல்லாரும் அனிமல்ஸ் படம் பார்க்க போகிறோம். சாத்தாஞ்சியர் ஐடியா வாங்கல. நம்ம என்னது இயற்கை கார்டன் மாதிரி இயற்கையான நயகரா நீர்வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சி, இந்த வீழ்ச்சி, வேர்ல்டு லெவலில் உள்ள அது இது எல்லாம் காட்டில் உள்ள காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்போ வாத்தியார் எச்சரிப்பார், என்னென்னு இங்கே பாரு, நாங்கள் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வரோம் சொல்லிடுவாங்க. அப்போ வீட்டில் அந்த தொடக்க நாட்களில் எங்கள் வீட்டில் அவங்க சொல்லுவாங்க, இத்தனை ரூபா, எவ்வளோ ரூபா, கொஞ்சம் கம்மியாக பைசா கொண்டுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் சொல்லும், வீட்டில் சொல்லும் பயம், அடித்து போட்டுருவாங்க. முதல்ல அடிச்சுட்டார் அப்பா. அம்மாவோட சொல்லாமா இப்படி அங்கே இந்த படம் அங்கே எங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறாங்க. அங்கே போனோம், தேட்டருக்கு, சினிமா தேட்டரில் காட்டுறாங்களா? சினிமா தேட்டரா? அவ்வளோதான். அடியெல்லாம் இல்லை. வாத்தியார் சொன்னார், காசு கொண்டு கட்ட சொன்னால் இன்னும் அதெல்லாம் போக முடியாது. அப்படி ஒரு படிப்பே உனக்கு வேண்டாம். இப்படி கண்டிஷன் பண்ணான். புறம் கொஞ்சம் மனப்பக்குவம் எல்லாம் கொஞ்சம் பெரிய ஆன பிறகு கட்டம் போய் ஆனால் எங்களுக்கு படிப்பிலலாம் இதெல்லாம் வரும், 10th வரும், அதில் வரேன், இதில் வரேன்னு சொல்லி கேட்டோன்னே அப்பா விட மாட்டார். அப்பாவுக்கு தெரியாமல் அம்மாவிட்ட அந்த காசு வாங்கிட்டு கொண்டு ஸ்கூலில் ஒன்று கொடுத்து சுமார் 3 கிலோமீட்டர் நாங்கள் கீவாக எங்களை நடத்தி கொண்டு போனோம். நல்ல ஞாபகம். எங்களுடைய பள்ளியாடின்னு சொல்கிற இடத்துலேருந்து கருங்கல்னு சொல்கிற இடம் 3 கிலோமீட்டர். அது சாதாரண நம்ம இந்த மாதிரி சமமான இடம் இல்லை. மேடு இறங்கி ஏறி போகணும். அப்படியே ஓரமாக என்ன செய்ய, ஒவ்வொருத்தராக என்ன செய்யணும், கீழே லெஃப்டில் போயிட்டே இருக்கணும். அங்கே போய் சினிமா பார்த்துட்டு வரும். வந்து அப்பாட்டெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மாட்ட சொல்லுவோம், அம்மா இது ரொம்ப நல்லா தான் இருந்து, வேறு ஒன்றும் தவறான ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம். சொன்னால் அம்மாவுக்கு புரியுதோ இல்லையோ அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் அப்பா எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாருங்கள், அவ்வளவு தூரம் தியேட்டரில் சென்று ஒரு அனிமல்ஸ் பிக்சரோ வேறு லெவலில் உள்ள சில இயற்கைகளை குறித்ததான காரியங்களோ பார்ப்பதற்கு கூட அன்றைக்கு நல்ல குடும்பங்களில் பெற்றோர் என்ன செய்வதில்லை, அனுமதிப்பதில்லை. அப்போது அந்த காலத்தில் ஒவ்வொருடைய இருதயம் எப்படி இருந்தது, சுத்தமாக இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் நாமத்தின் வல்லமை என்னென்ன நமக்குள்ள செய்கிறது என்பது சொல்லுவாங்க. அல்லேலூயா. சுத்தமாக இருந்தது. அன்றைய காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் என்றாலே அவருடைய இருதயம் கபடம் இல்லாமல் இருக்கும். என்னுடைய அம்மைக்கு தங்கச்சி சமீபத்தில் 2-3 நாளை முன்னே இறந்தாங்க. அவங்களுக்கு 85 வயசு. கேள்விப்பட்டேன். முகம் எப்பவும் பிரகாசமாக இருக்கும், பயங்கர பிரகாசமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் சான்சர் ஸ்தோத்திரப்பா, வாப்பா உட்கார், இப்படியே சொல்லுவாங்க. எப்படி இருக்கிறப்பா, ஊழி எப்படியப்பா இருக்குது, ஸ்தோத்திரம் உனக்காக நான் டெய்லி ஜெபம் பண்ணுறப்பா, ஏசப்பா விட்டுறக்கூடாது, ஏசப்பா ஜனங்கள் சொல்லணும் ஒன்று. எப்போ பார்த்தாலும் ஏசு 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 பைபிள் எடுத்து படிச்சுட்டே இருப்பாங்க. கண்ணாடி கூட இல்லை, அவங்களுக்கு தேவையில்லை. பல்லெல்லாம் ஒன்று கூட விழலை. அவ்வளவு பிரகாசமாக. ஜபம் என்றாலே எப்பவும் ஜபம். அது பாருங்கள், 2 நாள் தான் உடம்பு சரியில்லாமல் சாப்பிடாமல் இருந்தால் 3 நாள் ஆள் போயிடுச்சு. அப்போது அன்றைய நாட்கள் இருந்ததான மனிதர்கள் எல்லாருமே இப்போ உள்ளது மாதிரிப்பட்டதான கேள்விப்படுகிற நிலை, பார்க்கிற நிலைகள் அன்றைக்கு இல்லை. அப்படிப்பட்ட இருதயத்தோடு, சுத்த இருதயத்தோடு வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலத்தில் வருகிற சில மொபைல்லையும் அதுலேயும் இதுலேயும் கேள்விப்படுவதும், பேப்பர்லேயும் ரேடியோவிலையும் எல்லாம் வர்றதும் அவங்க நினைக்க மாட்டாங்க, கேட்க விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கும் அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்தா கேட்டால் நம்ம இருதயம் என்ன ஆயிரும், கரை படிஞ்சிடும், பரலத்துக்கு போக முடியாது. இப்படி சொல்கிறாங்க. இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் இது ஒரு கூட்டம் இருக்குது. அப்படி அவங்க அங்கே தான் இருப்பாங்க.
அப்போது சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, தேவையில்லாத ஒன்றும் பார்க்கக்கூடாது. ஃபோன் வந்தால் பேசுனே வச்சு அதோடு சரி, மற்றதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கும் எங்கள் ஏரியாவில் குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு சொல்ல அறிவுரை, அப்போ அவருடைய இருதயத்தை அல்லேலூயா சுத்தமாக வச்சுக்கிட விரும்புவாங்க. யாரையாவது ஒரு வார்த்தையில் அவர்களுடைய இருதயம் நோகிறது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஆவியான உடனே உணர்த்துவார், உடனே போயிடுவாங்க. போயிட்டானே ராத்திரி அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. முட்டி போட்டு ஆண்டோட ஜெபம் பண்ணும்போ அவர்களை பேசின அந்த ஒரு வார்த்தை உள்ள எழும்பிட்டே இருக்கும். கண்ணீர் விட்டு அழுவாங்க, ஆண்டவரே அப்படி பேசிட்டப்பா. அதனால் அவங்களுடைய இருதயம் என்ன இருக்கும், காயப்பட்டிருக்கும். காலையில் எழும்புன உடனே அவங்கள தான் என்ன செய்வேன், போய் பார்ப்பேன். அந்த சின்ன ஒரு அந்த உறுத்துதல் இருக்கிறது வரை அவர்களால் ஆவியில் நிரம்பி என்ன பேச முடியாது, அன்னி பேச முடியாது. இது நான் எனக்கு நல்லது, நானும் அந்த அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்ததானே அவர் இப்பவும் அப்படி பிரயாசப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது இப்போ நம்ம அதை அனுபவிக்கிறான் தான் நம்ம சொல்கிறோம். ஒரு ஆளை நம்ம இது பண்ணிட்டோன்னா அல்லது ஏதாவது நமக்கு துக்கம் வந்துச்சுன்னா அன்னைக்கு ஆவியில் நம்ம ஜெபம் பண்ண முடியாது. அப்போ அன்று அந்த எப்பவும் சுத்தமான இருதயத்தை என்ன செய்வாங்க, அந்த பைபிள் எல்லா காவலோட இருதயத்தை அடுத்து என்ன புறப்படணும், ஜீவ ஊற்று. அப்போ அந்த ஜீவ ஊற்றுன்னு சொல்ல கிறிஸ்துவனுடைய சிந்தை தான் வெளிப்படணும். அல்லேலூயா. ஏன்னா அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட போகும்போது இயேசு தண்ணி ஜக்கில் மொண்டு கொடுக்கல. அல்லேலூயா. அவரை குறித்து சொன்ன உடனே அவளுடைய தாகம் தீர்க்கப்பட்டிருக்காங்க. அந்த ஜீவ ஊற்று என்று சொல்லப்படுவது கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் சுபாவம் நிறைந்த சிந்தை எல்லா காவலோட உன் இருதயத்தை காத்துக்கும் அப்படின்னு அதிலிருந்து என்ன புறப்படணும், ஜீவ ஊற்று. அப்படி என்றால் கிறிஸ்துவின் சுபாவம் நிறைந்த சிந்தையாக்கும். அதில் வந்து என்னது, ஜீவ ஊற்றுன்னு சொல்லப்படும். சாட்சியின் குணங்கள். அல்லேலூயா. சொல்லுவோம். ஓ, இந்த பகைமைகள் கசப்புகள் என்பது அன்று யாருக்கிட்ட வந்தாலும் வரும், வருகிற சூழ்நிலை வரும். ஒரு ஆண்டு பேச்சு சில காரியங்களால் வரும், உள்ளே வந்துடும். அவர்கள் அந்த கசப்பு பிறர் உள்ள அந்த ஒரு சின்ன எரிச்சலான எண்ணங்கள், பகைமை உணர்வுகள் வந்துட்டாலே அவர்கள் தனியாக போய் உட்கார்ந்து ஆடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் தெரியும், வயதானவர்கள், யங் ஸ்டேஜில் உள்ளவங்க எங்கேயாவது. ஏன்னா அங்கே நிறைய மரங்கள் இருக்கும் அந்த காலத்துக்கு. இன்னைக்கு தான் வீடு நிறைய வந்துச்சு. மரத்தை முடிந்த இது முந்திரி, என்னது கேஷ்நட், முந்திரி பருப்பு விளைகிற மரங்கள் அங்கே நிறைய இருக்கும். அது எப்படி இருக்குன்னா இப்போ பார்க்க கஷ்டம், அன்றே அப்படியே படர்ந்து நிற்கும். அதெல்லாம் பார்க்கணுன்னா எங்கன்னா அந்த பாண்டிச்சேரி போகிற ஏரியாக்களில் நான் பார்த்துருக்கேன். பலாப்பழம், பலா மரங்கள், அந்த மாதிரிப்பட்ட மரங்களை பார்த்துருக்கேன் சில வருஷங்களுக்கு முன்னே. போனோடனே அங்கே இந்த மணிக்கூர் கணந்துருக்கு, ஐயோ எங்கள் ஊர் மாதிரி இருக்குன்னு நினைப்பேன். அந்த இது படர்ந்து நிற்கும். சும்மா மரமாக போய் மேலே போயிட்டுருக்காது, படர்ந்ததுன்னா அதுக்கு அடியில் போய் இருக்கிறது யார் இருக்கிறான்னு நினச்சி அது தெரியாது. அவ்வளோ அழகாக இருக்கும், வீடு மாதிரி இருக்கும். அதில் போய் முழங்கால் படிட்டு நினச்சிவாங்க, ஆளுவாங்க. என்ன ஒரு மாதிரி முணுகிற சவுண்டு கேட்குதுன்னு எட்டி பார்த்தா அங்கே உட்காந்து சோம்பிட்டுருப்பாங்க. காட்டில் எங்கெல்லாம் படர்ந்த மடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் ஜெபிக்கிற ஆட்களை பார்க்க முடியும். தடமாக கிடக்கும். இன்னைக்கு பார்த்தா தண்ணி அடிக்கிறவன் பாட்டெலாம் கிடக்கும். இன்னைக்கு பார்த்தா சீட்டு அடிக்கிறவன் தான் இருப்பான். அன்னைக்கு அப்படி எல்லாம் ஜெபிக்கிறவன் இருப்பான். ஏன்னா தன் வீட்டில் ஒரு சில அறை தான் இருக்கும். வீட்டில் தனியாக இருந்து ஜெபிக்க சில நேரம் முடியாது. பெற்றோர் கூப்பிடுவாங்க, சகோதரர் கூட பக்கத்து கூட கூப்பிடுவாங்க, டிஸ்டர்ப் இல்லாமல் போவாங்க. மணிக்கு ஒரு கணக்காக போய் உட்காருவாங்க. அல்லேலூயா.
நாங்கள் எல்லாம் 3-4 பேர் சேர்ந்து போய் உட்காந்து பைபிள் எடுத்துகிட்டு போவோம். உட்காந்துட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து தியானிப்பது, ஆண்டவருடைய காரியங்கள் பகிர்ந்து பேசுவது, ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி அங்கே ஜபம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் ரோட்டிலோடைய ஆளுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அதை என்ன வேணும், இங்கத்த மாதிரி தப்பாக எடுக்க மாட்டாங்க. அங்கே வந்து ஜெபிக்கிறாங்கப்பா, ஆண்டவரே நமக்கு இப்படி ஜெபம் பண்ண நல்லா இருக்குவேன் ஏன்னா அவங்க நினச்சிட்டு போவாங்களே தவிர இங்கத்த மாதிரி போட்டு அந்த வேற புத்தி உள்ளவங்க அங்கே கம்மி அன்னை இல்லையா. அப்போது இப்படி தங்களுடைய இருதயத்தை என்ன செய்வாங்க, காத்துக்கொள்வாங்க. ஆனால் காலங்கள் போக போக முதல்ல டிரான்சிஸ்டர் ரேடியோ, அதில் இருந்து அடுத்த டிவி வந்தது. டிவின்னா எங்கள் ஊரில் அந்த பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி இருக்கும். முன்னே இங்கே அப்படியே இருந்திருக்கோம். எல்லோரும் சாயங்காலம்னா எல்லோரும் வருஷம் போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கணும். இப்படி அதை பார்க்குறேன். அப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ என்ன ஆகி போச்சு, எல்லா வீட்டுக்கும் ஒரு டிவியா, ரூமுக்கு ஒரு டிவிடா. ரூமுக்கு ஒரு டிவி மட்டுமல்ல, ஒவ்வொரு கையிலையும் டிவி. அப்போ அந்த பிசாசு கடைசி காலத்தில் இருக்கிற வாலிபர்களையும் நடுத்தர வயதும் சரி முதியோர்களும் சரி எல்லாரையும் தந்திரமாக தன்வசப்படுத்துவதற்காக சத்துரு எடுத்த பெரிய ஆயுதமாக்கும் மொபைல். பார்க்குறீங்களா இல்லையா? நான் ஏன் சொல்லி வரேன்னா, அன்றிருந்த மக்களுடைய இருதயம் எப்படி இருந்து, சுத்தமாக. அந்த சுத்த இருதயம் முகத்தில் தெரியும். அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய முகபாவனை, அவங்க சிரிக்கிற கபடம் இல்லாமல் சிரிக்கிற சிரிப்பை பார்த்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். பார்த்துட்டே இருக்கலாம் போடுற மூஞ்ச இல்லையா. ஆனால் இன்னைக்கு இந்த மூஞ்ச பார்க்கவே முடியலப்பான்னு சொல்கிற மாதிரி ஆகி போச்சு கதை. காரணம், யாருடைய முகத்திலையும் ஒரு திருட்டு தன்மை இருக்கும். எல்லாரும் சொல்ல விரும்பல, ஆனாலும் கூட சிலர் இருக்கலாம். முகத்தில் என்ன இருக்கும், ஒரு லைட்டாக ஒரு ஷேடு, இந்த ஒரு இருண்ட ஒரு இது இருக்கும். திறந்த பிரகாசமான நல்ல இருதயத்தோடு பேசுகிறாங்களா இல்லையா என்பது எங்கே பார்த்தா தெரியும், முகத்தில் பார்த்தா தெரியும். அன்று முகத்தை பார்த்தா போதும் இருதயத்தை தெரியும். என்று முகத்தில் பார்த்தாலும் இருதயத்தில் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. அவ்வளவு தெளிவாக இருப்பாங்க. அப்போ இன்று நான் நினைக்கிறேன், பாருங்கள், நான் உங்களுக்கு பேசுவேன் சொல்லிட்டு அந்த வசனத்தை எடுப்பேன். ஆவி ஆத்மா சரீரம் குற்றப்படுவது, கரைப்படுகிற ஏரியாவாக்கம் நம்ம மொபைல்களில் இருக்குது. அப்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி ஆத்மா எப்படி இருக்கணுமா, குற்றமற்றதாக இருக்கணுமா. அந்த குற்றமற்றதாய் காக்கப்படுகிற நிலையில் மனுஷனுடைய இருதயத்தை, தேவ ஜனத்தினுடைய இருதயத்தை விடாதபடி சத்துரு என்ன செய்யலாம், அவங்களுடைய ஆவி இருதயத்துக்குள்ளே கொஞ்சம் நிரப்புறதுக்கு மொபைல் மூலமாக கிரியை செய்யலாம். சொல்ல புரியுதா இல்லை? அதில் பல வரும், நல்லதும் வரும், மோசமானது வரும். இப்போ நல்லதுன்னு வர்றதுலேயும் என்னது, பொல்லாதது வெள்ளை பெயிண்ட் அடித்து வருது. அதாவது நம்ம இந்த உபதேச சத்தியங்கள்லாம் வேறு மாற்றுதல்கள் வர்றது எல்லாமே நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான அந்த பரிசுத்தத்தை என்ன செய்வது, கரைப்படுத்துகிறது. இப்போ இந்த காலத்தில் வாழ்கிற கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில் அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்குள் இருந்த அந்த பக்தியும் இருதய தூய்மையும் சுத்த இருதயமும் பேச்சிலும் செயலையும் நடக்கையினுடைய சுத்தம் இன்று எங்கும் இல்லை, பார்க்க முடியல. ஆனால் இதன் மத்தியில் அல்லேலூயா வசனத்தின்படி வாழ தங்களை ஆயத்தப்படுத்த ஒரு சிறு கூட்டம் உலகத்தில் இருக்கு.
ஆண்டவர் இயேசு வரும்போது ஆமென் அப்படிப்பட்ட ஆட்களை சேர்த்துக் கொள்ள அவர் வருகிறார். அப்போ நம்ம எவ்வளவு நம்முடைய இருதயத்தை கவனமாக வச்சிருக்கின்றதா? ஏன்னா நான் அந்த காலத்தை வாழ்ந்தேன், எங்கள் ஃபேமிலியில் அந்த காரியங்களில் இருந்தாங்க. இன்று இருக்கிறாங்கன்னா எனக்கு தெரியாது. இன்று ரொம்ப மோசமான குணங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இதன் மத்தியில் சிலர் இருக்கலாம். ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்ட நிலையில் இருப்பது நான் அன்று ஜெபித்தால் உடனே ஜெபத்திற்கு பதில் உண்டு. இன்று ஜெபித்தால் பதிலை காணும். அப்போ காரணம் என்ன? அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? காத்துக்கணும். காரணம் அது நம்ம வாசித்தோம் அல்லவா? அதாவது தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாக இருக்க அந்த பரிபூர்ணம் எல்லாம் அடங்கி இருக்கிற அல்லேலூயா வல்லமை நிறைந்த இயேசுவை நாம் நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் போது ஆமென் அதுல வல்லமை இருக்கிறது என்று ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். ஆமென். அது மாதிரி எபேசியர்ல 1 அதனுடைய 19 20 வாசியம் பார்க்கலாம். எபேசியர் நல்லா அந்த இடத்துல புரியணும். அது பெரிய ஒரு எக்கச்சக்கமான ஒரு சில அர்த்தங்கள் கொண்ட வேர்டுகள் அதில் இருக்குது. ஆனால் எல்லாம் நாம் விளக்க விரும்பவில்லை. வாசிப்போம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி நல்லவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே. நல்லா புரிந்துக்கணும். அல்லேலூயா. கையை தலையில சொல்லும். இந்த ஏரியா நல்ல ஒரு மூட வாசிப்பு அந்த இடத்த இல்லை. நாம் கிறிஸ்துவ நல்ல கிறிஸ்துவை என்னது மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. ஆமென். அல்லேலூயா. அவரிடத்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அவரிடத்தில் நடப்பித்த என்னது? தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. வல்லமை என்று சொல்லிவிட்டு அடுத்த பாயிண்ட், விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம். ஆமென். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே. வல்லமையின் படியே அவர் என்ன? அதே நிலையின்படியே அதே செயலின்படியே என்பதாக அர்த்தம். அல்லேலூயா. படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே கையை தலையில சொல்லும் அதே வல்லமையின்படி. அல்லேலூயா. யாருக்குள்ள? நமக்குள். எப்போ? விசுவாசிக்கும் போது. அல்லேலூயா. அதான் சொல்லப்படுது. அதாவது விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் என்ன செய்வது? காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம். அப்போ அந்த உண்மையான அந்த மகத்துவம் நாம் அனுபவிக்கணும்னா அல்லேலூயா இயேசுவை நம்ம என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணும். ஆமென். ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமா இருக்குது. அல்லேலூயா. எல்லா துணைத்தனங்களுக்கும் மேலானவர். கையை வைத்து சொல்லும். அல்லேலூயா. எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாய் செயல்படுகிற ராஜாதி ராஜா. சகல ஆளுகையும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது.
பிரைஸ் தி லார்ட். சொல்லிவிட்டு அடுத்த 20ஆம் வசனம், எல்லா துறைத்தனங்களுக்கும் உயர்ந்திருக்கத்தக்கதாக அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா என்னது துறைத்தனம், ஆளுகைகள், அதிகாரங்கள் உடையவர்கள் எல்லாவற்றுக்கு மேலா, அதான் சொல்லப்பட்டிருக்கு. பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் என்ன செய்கிறார்? உயர்ந்திருக்கத்தக்கதாக. அல்லேலூயா. அவ்வளவு மகத்துவம் நிறைந்த, அல்லேலூயா, பெரிய வல்லமை நிறைந்தது இயேசுவின் நாமம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட விசுவாசித்தால் அறிந்து கொள்ள முடியும் என்று விசுவாசித்தால் இதை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். அடங்கி இருக்கிறது. ஆமென். திறவுகோல் இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து அறிக்கை பண்ணும்போது செயல்பட ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவுக்குள். ஆமென். அது உள் இருக்கிற அந்த வல்லமையை அனுபவிக்க நம் மூலமாய் செயல்பட ஒரே ஒரு திறவுகோல். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை விசுவாசத்தோட. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அத சொல்லப்பட்ட பாருங்க, அதனுடைய யோவான் 20:31 வாசிப்போம். பட்டிருக்கிறது பாருங்க. ஒரு முறை வாசி. விசுவாசிக்கும் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று என்ன செய்ய? விசுவாசிக்கும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூரணம். ஆமென். என்ன செய்ய? அவருக்குள் வாசமாக இருக்கிறது. ஆமென். நம்ம அதையும் வாசித்து இதை வாசிக்கணும். ஏது அந்த யோவான்ல 20:31 யோவான் 2:9 சேர்த்து வாசிக்கணும். சாரி, கொலோசியர் 2:9 சேர்த்து வாசிக்கணும். முதலில் இயேசு தேவனுடைய கிறிஸ்து என்று சரி. ஏனென்றால் நல்லா புரிந்து கொள்ளணும். அதான் அதனுடைய இணைக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் எப்படி வாசமாக கைகளை தட்டி கற்றுக்கொள்ளப்படுது. ஹல்லேலூயா. ஆமென். அதான் அழகா சொல்லி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்போ ஏன் விசுவாசிக்கும் போது தெய்வத்துவத்தின் என்னது பரிபூர்ணம் யாருக்குள்ள இருக்கு? இயேசுவுக்குள்ள இருக்கு, அடங்கி இருக்கு. அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறவர்கள் மூலமாய் ஆமென் அந்த மகத்துவத்தின் வல்லமை அனுபவிக்கிறது மட்டுமல்ல, செயல்படுத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கையை தலையில சுத்தமா சொல்லும். அப்படி என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே ஒரு வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கை. புரியுதா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அதாவது தேவனுடைய வல்லமையை குறித்தோ தேவனுடைய வார்த்தையை குறித்தோ தேவனுடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. ஆமென். சந்தேகப்பட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்காது? வெற்றியா இருக்காது. விழுந்து விழுந்து எந்திரிக்கணும். சில வசனங்கள் என்றாலே எழுத்தின்படி பார்க்கிறதல்ல, அதனுடைய ஆழங்களை கடந்து போகணும். ஆமென். அது எப்படி அல்ல, அதற்கு மேல வசனம் இருக்கு. கர்த்தருடைய புஸ்தகத்தை எப்படி வாசிங்க? தேடு. அவைகள் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது, அவருடைய ஆவி
சேர்க்கும், அவருடைய வாயுதை சொல்லுது. அப்போ கர்த்தருடைய புஸ்தகத்தை என்ன செய்யணுமா? தேடணும். ஆமென். அப்போ தேட 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 பாருங்க, தானியேல்ல உள்ளது வெளிப்படுத்தல் இருக்கு. அப்போ வெளிப்படுத்தல் மட்டும் படிச்சாச்சுன்னா அது ஒரு விதத்தில் இருக்கும். ஆனால் இதை குறித்து தானியேல்ல சொல்லியிருக்கேன். நிறைய காரியம் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய சிந்தனையில் ஒன்றும் நம்மளால நினைச்ச முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆமென். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளை இயேசுவின் நாமத்தின் வல்லமை அளவு கடங்காத வல்லமை நிறைந்தது. அவ்வளவு பெரிய வல்லமை நிறைந்தவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஆமென். அவ்வளவு பெரிய தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் எனக்கு எதிராய் சத்துரு என்ன செய்ய முடியாது? ஒன்று செய்ய முடியாது. அப்ப இயேசுவின் நாமத்தின் மேல் அந்த பெரிய விசுவாசம் நமக்குள்ள இருந்தால், ஹல்லேலூயா, சத்துருவாகிய சாத்தான் ஏறிட்டு பார்க்கும் போதே பயப்படுவான். காரணம், உடைய பார்வையிலேயே உனக்கு இருக்கிற பெரிய தேவனுடைய மகத்துவம் அங்கு வெளிப்படாது. ஏதோ இயேசுவே ஆண்டவரே சோத்திரம், அதுக்கல்ல, அவன் அவருடைய மகத்துவத்தை அனுபவித்து அறிவிப்பதற்காக. அதான் வாசித்தோம் எபேசியர்ல அதனுடைய 19 அந்த 1:19 கடைசி பகுதியில் என்ன சொல்லப்பட்டு, அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை, ஆமென், அந்த மகத்துவத்தின் வல்லமை, இயேசுவின் நாமத்தின் மகத்துவத்தின் வல்லமையை பார்க்க நமக்கு என்ன வேணுமா? பிரகாசமுள்ள என்ன வேணும்? மனக்கண். சொல்லும் அந்த மனக்கண் என்றால் அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து ருசித்து அனுபவிக்கிறதான ஒரு திறந்த இருதயம். கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி என்றால் மறைவில்லாத இருதயம். ஆமென். சந்தேகம் இல்லாத இருதயம். ஆமென். ஹல்லேலூயா. உலக அறிவில்லாத இருதயம். ஆமென். ஆவியானவரை நேசிக்கிறவர் இருதயம். ஆமென். ஆண்டவருடைய மகத்துவத்தை அறியணும்னு ஆர்வம் கொண்டவர் இருதயம். அதுதான் பிரகாசம். அப்போ மனக்கண். ஆமென். 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 மனக்கண்ட உள்ளான நிலையில் ஒன்று தாகம், இனி ஒன்று பரிசுத்தம், இனி ஒன்று விசுவாசம். அல்லேலூயா. இப்படி எல்லாம் அதில் இருக்கு. பிரகாசம் என்றால் அது ஒரு நாள் பேசுறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்றோம். அல்லேலூயா. அந்த பிரகாசம் உள்ள மனக்கண் பாருங்க. அந்த பிரகாசம் உள்ள திறந்த தாகமும் ஏக்கமும் நிறைந்த, கள்ளம் கபடு இல்லாத, மறைவில்லாத, பகைமை கசப்பு உணர்வு இல்லாத, ஆமென், ஆண்டவரை அளவு கடந்து நேசிக்கிற திறந்த ஒரு இருதயம் இருந்தால், அல்லேலூயா, ஆண்டவருடைய மகத்துவத்தை ஒரு தேவனுடைய அறிகிறது மட்டுமல்ல, அனுபவிக்க முடியும். அனுபவிக்கும் போது ஒரு வார்த்தையில் வல்லமை வெளிப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தேவனை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நிலையில் நமக்குள்ள என்ன வேணும்? ஒரு பெரிய, அதாவது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்களுக்குள் பார்க்கும்போது அந்த வல்லமை அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்க்கை. ஏன் வல்லமை அற்ற வாழ்க்கை இருக்கிறது என்றால், ஆண்டவரை அறிகிறதான என்ன இல்லை, ஒரு அறிவுள்ள ஒரு இருதயம் இல்லை. அதான் ஒன்று வேண்டாம். பவுல் அவருடைய கண் திறக்கப்பட்ட ஒன்று. அல்லேலூயா. யார் அறிய வாஞ்சிக்கிறான்? ஆண்டவர் அறிய. அப்போ நம்ம நினைப்போம் ஆண்டவர் அறிகிறதுக்கு என்ன இருக்கணும். இப்போதான் நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வருது எல்லா பாயிண்ட்ஸ். அல்லேலூயா. இப்படி பல நிலையில் அவருடைய மகத்துவம், அது தெய்வத்துவத்தினுடைய என்னது பரிபூர்ணம் சரீரப்பிரகம் அவருக்குள்ள என்ன வாசமாக இருக்கிறது.
பாருங்கள், யோவான் அழகாக சொல்ல 6வது அதிகாரத்தில் பிரைஸ் தி லார்ட் அதனுடைய 26, 27 வாசிக்க பார்ப்போம். அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே தேடுகிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு முறை வாசமாக இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஏன்னா இயேசு தேடி வராங்க. அல்லேலூயா. தேடி வராங்க. ஏன்னா அற்புதம் செய்தார், அவர் சாப்பாடு கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. அல்லேலூயா. உடனே அவங்களுக்குள்ள எண்ணம், அப்போது அதாவது ஒரு ஆளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டாலே பரவாயில்ல, இது கிடைக்குமா, அவர்கிட்ட போனால் ஏதாவது கொடுப்பார் நினைப்பாங்களா இல்லையா? ஆமாம், ஸ்தோத்திரம். சில இப்போ ஊழிக்காரங்க இருக்கிறான், தேடி வரும்போது நம்ம ஏதாவது கொடுத்துட்டேன்னா மாதம் என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்போ அவர்களுக்குள்ள எண்ணம் வந்து பரவாயில்ல, அங்கே போனால் ஏதாவது கொடுப்பார் என்ற ஒரு எண்ணம். அடுத்தது குழந்தைகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. வரும்போது எல்லாம் சாக்லேட் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா, ஸ்தோத்திரம். எத்தனை வந்திருந்தாலும் சாக்லேட் கொடுக்குற ஆளை தேடும். ஏன்? அந்த கிடைக்கிறது அந்த நாட்டு பைசா பார்த்தீங்களா? அப்போது ஒரு கொடுக்கிறவர்கள் மேல். அப்போ இன்னைக்கு வந்து ஜனங்களுடைய அநேகருடைய இது இம்மைக்குரிய நன்மை கிடைக்கும்னா இயேசுட்ட வராங்க. அன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படி இருந்து, அல்லேலூயா, ஆண்டவர் அதை கண்டித்தார். கையில் தலையில் சொல்லும், பரவாயில்ல, ஏதோ ஒன்று தேடி வாராங்களே, ஆண்டவர் விடலை. ஆமென். பாருங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதை 25 கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரவி போதகரே, எப்பொழுது இங்கே வந்து, எவ்வளவு ரொம்ப உருக்கமான வைராக்கியமான வார்த்தை இல்லையா, எப்போ வந்தீரப்பா இந்த. ஏன்னா ஆண்டவர் அடுத்து சொல்றாரு பதில், அப்படி அவ்வளவு தூரம் அன்பு பாராட்டுகிறது போல நடிக்கிறாங்க. உன்னை என்ன சொல்றாரு ஆண்டவர்? இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, அப்பா ஆண்டவரே எப்போ வந்துரு. ஏன்னா நம்ம சிலர் எல்லாம் அன்பா, நல்லா இருக்கிறீங்களா, சரி உங்களுக்காக ஜெபிக்காத நாளே இல்லை. அப்போ எனக்கு ஒரு தம்பிக்கார ஒரு ஃபோன் பண்ண சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், நல்லா இருக்கிறீங்களா, ஊழியரில் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் பாஸ்டர், ஆனால் நீங்கள் எனக்கு அண்ணன் தான் சொல்லிவிட்டு அத்தனையும் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுவோம். அப்படியா? ஆமாம் தம்பி, உன் ஜெபத்தில் தான் என் வண்டி ஓடுது. ஏன்னா அவனுடைய அந்த வார்த்தையை நம்ம குழப்பக்கூடாது இல்லையா? அப்போ நான் நினைக்கிறேன், அவன் எப்படி ஆண்டவரே எல்லாரையும் சொல்கிற கூட்டத்தில் நம்மளை வந்துட்டோம். சோதரம் இதாக அதே மாதிரி சொல்கிறா, அப்படி இயேசு அவர்கள் அங்கே வந்து இயேசு ரஃபீம் போதகரே என்று ரொம்ப எப்போ வந்துருங்க, உண்மை நாங்கள் தேடி 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 எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா என்று நம்ம எல்லாம் சொல்கிற மாதிரி ஆண்டோட போய் ரொம்ப நடிக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தார், எல்லாரையும் ஒரே செகண்டில் புரிஞ்சுக்கிட்டார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அற்புதங்களை கண்டதனால் அல்லப்பா, சாப்பிட்டு திருப்தியானீங்க இல்லையா, அதனால இன்னும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நேரம் ஆகுது, அதான் தேடுறேன். அப்போ அந்த காலத்தில் இயேசு சரீரத்தில் இருக்கும்போதே எப்படி ஜனங்கள் இருந்தார்களோ அதுபோல் இன்றைக்கு ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் அப்படி தான் இருக்கு. ஹல்லேலூயா. இயேசு கும்பிட்டா ஏதாவது கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், ஜெபம் பண்ணும், உயர்த்துவார், பணம் கிடைக்கும், வசதி கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும், அது கிடைக்கும். அப்போ எல்லாம் டோட்டலாக இயேசுவை தேடுவது எதற்காக தான்? உலக பிரகாரமான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் அடைவதற்காக மட்டும்தான் ஒரு இயேசுவை தேடுறோம். அல்லேலூயா. பார்த்தீங்க, அப்போ மக்களுடைய கவனம் பூரா எங்கே தான்? பூமிக்குரிய நன்மைக்காக இயேசு. ஜெபம் பண்ணாலும் ஆண்டவரே எனது வேலையை இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட்டி தர உதவி செய்யும் அப்பா, நிறைய வேலை கிடைக்கணும்ப்பா, வருமானம் நிறைய சம்பாதிக்கணும், இந்த ஒரு மாதத்தில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், ஒரு உதவி செய்யுங்கப்பா. பூரா ஜெபம் அப்படி தான். அல்லேலூயா. ஆண்டவரே இந்த பக்கத்தில் இருக்கிற பிளாட்டை வாங்கணும், எப்படியாலும் உதவி செய்யும்.
அதை வாங்கியாச்சு. இன்னும் அதுக்கு பக்கத்தில் வாங்கின ஆண்டவரே வாங்கி வாங்கி பஸ் ஸ்டாண்டு வர வாங்க ஆண்டவர் பஸ் ஸ்டாண்டே வாங்கினாப்பா. அப்போ வாங்கி வாங்கி அவங்கள ஆசை தீரலை. அதை வாங்கி அப்புறம் பக்கத்தில் வாங்கி சேர்த்து வாங்கி தெரியாமல் சுடுகாடையும் சேர்த்து வாங்கிடுறேன். அப்போது அநேகர் என்னன்னா உலகத்தில் சட்ட ரீதியாக முறைப்படி அனுபவிக்காமல் குறுக்கு வழியில் வளருதுன்னு வச்சுப்பாங்க. கிறிஸ்தவர்களே அநேகர் அப்படி உண்டு. அல்லேலூயா. சரி, அது போட்டு அப்போ இங்கே தான் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக நீங்கள் கிரியை நடப்பீர்கள். அல்லேலூயா. அப்படி சொல்கிறார். அழிந்து போகிறதற்காக நீயே சூட்ட வராத. உலக சம்பாத்தியம் சாப்பாடு உலக வாழ்க்கையா அல்ல கிறிஸ்துவை பின்பற்றுவது. என்னது? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிறது. ஆமென். போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீர்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் என்ன செய்ய முத்திரித்திருக்கிறார். சரி, கையை தடிக்கிறது மையப்படுதோ. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? முத்திரித்திருக்கிறார். அவருக்குள் சீல் வைக்கப்பட்டிருக்கிறார். நான் தான் சொன்னேன், தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரபூர்வமாய் அவருக்குள் அடங்கியது. அவருக்குள் இருக்கிறது. அவர் மூலம் நாம் அடைய வேண்டியதை அடைவதுதான் அவரை அறிகிற அறிவு. சத்தமா சொல்லுவோம். அந்த இயேசு என்ற நாமத்தின் வல்லமை பாருங்க. ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 33 வசனத்தை வாசிக்கும்போது வாசிப்போமாக. அப்போஸ்தலர் 4:33. நல்ல அந்த பாருங்க. அதான் சொல், கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. அல்லேலூயா. அதாவது ஸ்தோத்திரம். ஒரு வாசியமா, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் என்ன சாட்சி கொடுத்தார்கள். அவர் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. இயேசுவினுடைய எதை? உயிர்த்தெழுதல். ஆமென். அது அங்கு வாசித்தோம். அல்லேலூயா. எபேசியர்ல 1வது அதிகாரம் 19 வசனம் வாசித்தோம். வாசிப்போம். மரித்தோரிலிருந்து சத்துவத்தின் என்னது? வல்லமையின்படி என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி. அப்ப இங்கு நம்ம என்ன 33ல அல்லேலூயா கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து எப்படி அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய், மிகுந்த பலமாய் அவர் சாட்சி கொடுக்கணும்னா உள்ளான நிலையில் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை பலமாய் அனுபவித்திருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை காத்திருக்கும் போது, ஆண்டவரே பாருங்க, பவுல் ஒரு ஜெபம் பண்றார். பிலிப்பியர்ல 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவரையும் வல்லமையையும் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு பாருங்க. அவரை, அடுத்தது உயிர்த்தெழுதல் வல்லமை அறிகிறதற்கு பார்த்தீங்களா? அப்போ இயேசுவை அறிய அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை அனுபவிக்க. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை இதற்காக தேவ சமுதாயம் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். இது கூட்டமாய் ஜபிக்கிறதா ஒரு நிலை அல்ல, தனியாய். ஆமென். ஒரு சுத்த இருதயத்தோடு ஆண்டு சமுதிர ஆண்டவரே உடைய உயிர்த்தெழுதல் வல்லமை நான் அனுபவிக்கணும். நான் உண்மை குறித்து நான் இன்னும் அதிகமாக அறியணும். ஏதோ கொஞ்சம் கேட்குறேன், கொஞ்சம் பைபிள் படிக்கிறேன், அவ்வளோதான்.
ஆனால் அனுபவ ரீதியாக என்னால் என்ன செய்ய அறிய முடியலை. எனக்கு இந்த வெளிப்படுத்தும், இந்த வல்லமையினால் நிரப்பும், இந்த மகத்துவத்தை எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா. என்ற தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளை தன்னை சுத்திகரித்து கொண்டு காத்திருக்கணும். ஆமென். இப்போ தேவனால் நான் நிரப்பப்படணும்னா அல்லேலூயா, நம்ம முதல்ல என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். சுத்த அந்த பிரகாசமான மனக்கண் நம்முடைய இருதயத்தில் கபடம் இல்லாமல் கரையற்ற அல்லேலூயா, அவிசுவாசமற்ற சந்தேகமில்லாத நல்ல பரிசுத்த சிந்தையோடு தேவ சமூகத்தில் தாகத்தோடு இருக்கும்போது அல்லேலூயா, தேவ சமூகத்தில் இருந்தால் எழுந்து போகும்போது நம்ம வெறுமையாக போக மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிரப்பியே அனுப்புவார். அதனால் அவருடைய தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமான அவருக்கு சரிபுறமாக என்ன இருக்கிறது? ஆசமாக இருக்கிறபடினா அவருடைய சமூகம் நம்மளை ஒப்பு கொடுத்து அவரை அறிய பிரயாசப்படும். எல்லாரும் கண்கள் முடிச்சோம். தேவ சமூகம் ஒப்பு கொடுக்கும். நல்ல நேரத்திலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகத்துவம் வல்லமையை குறித்து சில காரியங்கள் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீரப்பா. சரீர பிரகாரமாய் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் அல்ல, இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது நாங்கள் அதிகிறோம். வானவர் பூதலத்தோர் பூமி கீழானோர் யாவுடைய முழங்கால் யாவும் முடங்கு நாமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்திருக்கிறது அந்த பெரிய வல்லமை நிறைந்ததான தேவனுடைய நாமம். ஆமென். இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் மகத்துவத்தை குறித்து இன்னும் நாங்கள் அதிகமாக அறிய பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் ஒவ்வொரு தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்டு ஒவ்வொரு ஆசீர்வதியும் பெரிய காட்ட செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே